கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். அண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆஃபீஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து நான் பார்க்க போகிறோம். ஒரு அட்ராசிட்டியான ஆஃபீஸ். ஸோ இது 70 to 20 எபிசோட ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ 4 எபிசோட், அதுக்கு பேலன்ஸ் பிஃபோர் உள்ள எபிசோடில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஆஃபீஸ் வெப் சீரிஸ் வந்துட்டு 17 to 20 4 எபிசோட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 70 to 20 எபிசோட வந்துட்டு நிறைய வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் வந்து இங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். புருஷ பேர்ல சொல்லக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்துக்கும் பாரிக்கும் நடக்கிற சில அந்த பிரச்சனைகள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் சைட்ல வந்துட்டு இந்து மறுபடியும் நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம பாரி வந்து சில விஷயம் பண்ணுவார். இப்போ வேணா காதல் மோத்துல வந்துட்டு செருப்பத்துக்கு பிரிட்ஜில் வைக்கிறது, ஃபேனை போடுறது போல கிரைண்டரை போடுறது, சுவிட்ச் ஆன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடாக்கும். வந்துட்டு இப்போ ப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பேஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தா ஷேவிங் ஜெல் எடுக்கிறது, இது மாதிரி ஏகப்பட்ட சில அந்த காதலில் இருக்கிற கிரேஸ் தனத்தினால வந்து சில விஷயங்கள்லாம் நடந்து அதில் ஒரு விதமான ஒரு மெமரிஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்துட்டு இங்கேயும் நம்ம தலைவர் பண்ணுறாரு. அதையும் நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த பாரிக்கும் இவங்களுக்கும் இருக்கிற லவ் வந்துட்டு திரும்ப ஒரு லவ்வோட தொடங்கி ஒரு ஃபைட்ல முடிஞ்சு இப்போ பிரேக்கப்ல இருக்கும்போது வந்துட்டு திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்றாங்களா, இட்லைக்கு வந்துட்டு லவ் மூட ஸ்டார்ட் பண்றாங்களா கேட்டா அதுதான் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த வெப் சீரிஸ் போக போக தான் நமக்கு புரியும். ஸோ இவங்க ஒன்று சேர்றது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த எபிசோடு முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அண்ட் அதர் செக்ஷனில் வந்துட்டு தாசில்தார் ஆஃபீஸில் இருந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு ஒருத்தங்க இந்த வேலை செய்ய விடல. ஏன்னா இவங்க ஐடி டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கொலாபரேட் பண்ணி இங்கே வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணணும். லைக் லெட்டர் சைஸில் இருக்குல்ல, லைக் புக்கில் நோட்ஸில் அண்ட் ரெக்கார்ட்ஸாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஜிட்டலைசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர்ல எல்லாம் ஏற்றணும். ஸோ தட்ஸ் த மேட்டர். அப்போ அதுக்கு வந்துட்டு என்ன வேலை பார்க்குறாங்க, அதுக்கு வந்துட்டு இவங்க என்ன ரெக்குவயர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் ஒரு ப்ரைவேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஐடி சைட்ல இருந்தும் ஒரு கொலாபரேஷன் பண்ணி உள்ள வந்தவங்க தான் வந்துட்டு இந்த பாரி அண்ட் வந்துட்டு அந்த பிராங்க்ஸ்டர் ராகுல் இருக்கால. ஸோ அவர் அங்கே அந்த அதில் ஒரு பேர் எனக்கு மறந்துச்சு. ஸோ அந்த இதில் வரவங்க தான் இவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. அதில் அந்த வடவித் சரித்திரன் இருக்காரு. ஸோ அவர் தான் வந்துட்டு தாசில் ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு. நெப்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு அசிஸ்டண்டாக நடிச்சிருக்காங்க. இட்லைக்கு வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த காமிக்கும் போது வந்துட்டு வேலை செய்ய விடல அப்படி மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் லெட்ரு போட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து ஒருத்தர் கிளம்புறாங்க. அப்போ அந்த கிளம்புற விஷயம் வந்து ஒரு பார்ட்டி வச்சு ஸோ அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து வித்தியாசமாக வந்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு மேட்ரு நடந்து நம்ம இந்து வந்துட்டு பாரியே பட்டான்னு ஒரு அடி. அந்த அடி வந்துட்டு நான் சொல்றது எப்படி நான் சொல்றது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு தெரில. பிகாஸ் ஏன் இவங்க வந்து லவ் பண்ணிட்டு திரும்ப லவ் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரில. இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த ஒரு பாஸ்ட் லைஃப் ஸ்டோரி ஒன்றும் காமிக்கல. ஸோ அது காமிச்சாதான் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியும். அண்ட் அதர் செக்ஷன் ஆஃப் த அதர் சைடில் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்க விடலை. ஓகே, தாசில்தார் ஆஃபீஸில் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்தால் பாரி அவங்களோட டீமை வந்துட்டு வேலை பார்க்க விடலை. அப்போ அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம சீக்ரெட் ஆஃப் த சீக்ரெட் என்ன அப்படின்னா வந்துட்டு பாரியோட அவங்க ஃபேமிலி சைடு எல்லாமே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். ஓகே, எல்லாருமே கலெக்டர் அது இதுன்னு போஸ்டிங்ஸ் இருக்கிறவங்க. அப்போ அவங்க வந்துட்டு அதுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் எடுக்கிறாங்க. பாரி வந்துட்டு அவர்கிட்ட ஒரு மாம்ஸ் சொல்லி ஒரு ரெக்குவயர்மெண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் வந்துட்டு ஒரு பிக் மேட்டர். என்ன அப்படின்னா வடவித் சரித்திரன் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து இந்த பாஸ்ட் 16 எபிசோட் வரைக்கும் 16 எபிசோட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோமாளித்தனமாக தான் காமிச்சிருப்பாங்க. இல்லைக்கு வந்துட்டு இவர் இப்படி தான் சும்மா காமெடி பீஸ் அப்படி கலாய்ச்சிட்டு போயிடலாம், அப்படி சும்மா பேசிட்டு போயிடலாம், அப்படி சும்மா மழுப்பிட்டு போயிடலாம், என்ன எல்லாத்தையும் சொன்னால் நம்புவார், சாமி ஆடுறேன்னு சொன்னாலும் நம்புவார், இப்படி மாதிரி ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. டக்குன்னு கட் பண்ணால் வந்துட்டு இந்த ஒரு எபிசோடில், அதுவும் கிளைமேக்ஸ் 4வது எபிசோடில் வந்துட்டு ஒரு பூதாகரமான ஒரு நெப்ஸே வந்துட்டு சாவியை குடுனா குடு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சத்தத்தை போட்டு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த காமிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த சீன் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட்லைக்கு வந்துட்டு ஒருத்தரை கோமாளித்தனமா பார்த்துட்டு திடீர்னு ஒரு ஃபயர் மூட்ல பார்க்கும்போது அது எப்படி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் கூடயே ஒருத்தன் இருப்பான். ஒரு பொண்ணாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பொண்ணுங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பசங்களுக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், ரொம்ப சைலண்டாக இருப்பானுங்க ஒருத்தனுங்க. ஆனால் அவனுக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு வைப்ரேட் ஆகி
திடீர்னு ஒரு பாட்டை போட்டு திடீர்னு சத்தமா பேசி திடீர்னு சத்தமா சிரிச்சு திடீர்னு வந்துட்டு பயங்கரமா ஏதோ பண்ணிட்டுதானா இப்படி பண்ண மாட்டாளே, இவன் இப்படி பண்ண மாட்டானே, என்ன ஆச்சு இவனுக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு அதிர்ச்சி மூமெண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அதிர்ச்சி மூமெண்ட் தான் வந்து நீங்க நடந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. வடவிட் சரித்திரம்னா இப்படி பண்ணது அப்படி மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கும்போது வந்துட்டு இவர் இப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு தோணுச்சு. கடைசி இவரோட கேரக்டர் இதுதான் தோணுச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்து அந்த கிளைமேக்ஸ்ல பார்க்கும்போது வா என்னடா டே வேற லெவல்ரா அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ தட்ஸ் மீன்ஸ் பை நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். ஓகே கரெக்டா. ஃபர்ஸ்ட்ல இருந்து உன்னை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு என்னன்னு நடக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு படம் பார்த்தாலும் சரி, ஒரு கதை வந்து இப்படி ஓடிட்டு இருக்கோம்னா இந்த கதை தான் அங்கே லாஸ்ட் வரும், இது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு பயங்கரமாக கொண்டு போனாங்கன்னா அட்டம் கொய்யால இதாண்டா படம், உம்மால இதாண்டா படம் அப்படி மாதிரி கூட கொண்டு வரலாம். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். ஓகே. ஸோ அதனால வந்துட்டு மறக்காம இந்த எபிசோட பாருங்க. அண்ட் ஆஃபீஸ் வெப் சீரிஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல் செக்ஷன் ஆஃப் த வேரியன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. பிகாஸ் ஏன்னா எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணாங்கன்னா அப்படின்னா வந்துட்டு என்னென்ன தப்பு இருக்குது, என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடந்திருக்குது, என்னென்ன கணக்கு வந்திருக்குது, வரல, என்னென்ன மறைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் ஒருமே வெளில வரும். ஸோ அதுக்காக தான் டிஜிட்டலைசஸ் பண்ணுறது. ஸோ அது என்ன, அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த எபிசோட் வரை பார்த்துக்கலாம். ஸோ மீண்டும் சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் மாஸ்டர் ஆஸ்கின் 17-20 எபிசோடு இருக்கு, பறக்க பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பா நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி தொல்லடா பண்ணி பாய்.